அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 21 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பற்றிலாம் வழக்கமாக டிஸ்கிளைமர். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல். வி ஆர் கிவிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ஸோ இது சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷனாக மட்டும் பாருங்கள். அதேமாதிரி இதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் சிபி ஸ்டடிஸில் தகவலை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் சிபி ஸ்டடிஸ் இல்லை, நானும் உங்களே மாதிரியே ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு, ஸ்டாக் ஸ்பிட்டு, ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். அதுமாதிரி தங்கமயிலோட ரைட் இஷ்யூ ஓப்பனாக இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். அது தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுமாதிரி நீங்கள் மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தலாம். எஃப்ஐஎஸ் வழக்கமாக விற்றுருக்காங்க 3449 கோடிக்கு விற்றுருக்காங்க ஓவராலாக. இதே டிஎஸ் பார்த்தீங்கன்னா 2884 கோடிக்கு ஓவரால் பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் விற்றுட்டே இருக்காங்க, டிஎஸ் பை பண்ணிகிட்டே இருக்காங்க. இது நடந்துகிட்டே தான் இருக்குது. டிஐசி இந்தியா லிமிடெட் 641 ரூபா கரண்ட் பேஜ் 7 கோடியே 14 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது ஏன் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சேல்ஸ் ஆனது 7% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 199% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது டிஐசி இந்தியா லிமிடெடோட ரிசல்ட்டு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 7 கோடி லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டில் இருந்த கம்பெனி இப்போ ப்ராஃபிட்க்கு வந்திருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு சைனாக இருக்குது இந்த கம்பெனிக்கு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 18 மார்ச். செக்டர் வந்து பிரிண்டிங் இங்கில் இருக்காங்க டிஐசி இந்தியா லிமிடெட். சாங்கர் டெக்கோர் லிமிடெட் கரண்ட் பேஸ் 4 ரூபா 75 ஒரு பெனி ஸ்டாக்கு 1:5 ஸ்பிட்டாக வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஃபேஸ்லேயே 5 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். அதற்கான ரெக்கார்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7 மார்ச் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க சங்கர் டெக்கோர் லிமிடெட். நம்ம சொல்கிறது ஒன்லி செய்தி மட்டும் தான். இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்கும். நீங்கள் செய்தியின் அடிப்படையில் நீங்கள் அந்த ஃபண்டமெண்டை செக் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எமி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 2242 ரூபா கரண்ட் பேஸு ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 1:2 அறிவிச்சிருக்காங்க. அது ஃபேஸ்லி 10 இருக்காது 5 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் பாதியாக குறைஞ்சிரும். ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணலாம். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க எமி ஆர்கானிக்ஸ் லிமிடெட். ஆனந்த் ரதி வெல்த் லிமிடெட் 4005 ரூபா கரண்ட் பேஸ் ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க 1:1. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக மாறுது. ப்ரைஸும் பாதியாக அட்ஜஸ்ட் ஆயிரும். இதுக்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 5 மார்ச்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. முக்கியமாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க ஆனந்த் ரதி. ஸோ 5 மார்ச் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். பிரைம் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 228 ரூபா கரண்ட் பேஸ் பைபேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 305 ரூபாய்க்கு பை பண்ணுறாங்க. நல்ல பைபேக்கு. டெண்டர் ஆஃபரில் பைபேக் பண்ணுறாங்க. 6 லட்சம் ஷேர் மொத்தம் பைபேக் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக கம்பெனி பார்த்தீங்கன்னா 18 கோடியே 30 லட்சம் வந்து செலவு பண்ணவும் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு பைபேக்காக தான் இருக்குது. பட் இந்த பைபேக்கை பற்றி நேற்று ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நவா லிமிடெடோட பைபேக்னு. ஸோ நண்பர் ஒருவா கமெண்ட் பண்ணி இது மாதிரி 2-3 பைபேக் வந்திருக்கு, நீங்கள் அதை போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன காரணம்னா நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க. நான் போட்டது முந்தானத்தில் அந்த நவா லிமிடெடோட பைபேக்கு. பட் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அது தெரியல. அதுமாதிரி 2 பைபேக் வந்திருக்கு. இந்த ப்ரைம் வந்து நான் முதல்ல மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலி அனௌன்ஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 27 ஜனவரியில். நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன். எதுக்குன்னா நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஏன்னா நான் ஒரு நாள் 2 நாள் லேட் ஆகிட்டாவே சொல்லாமல் விட்டுருவேன். ஸோ அன்றைக்கி இதை எப்படியா மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். சரி, இன்னமும் அவங்க என்னென்னா ரெக்கார்டு அனௌன்ஸ் பண்ணல. பிரைம் செக்யூரிட்டி வந்து ரெக்கார்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ரெக்கார்டு வந்தது தான் முக்கியம். ஸோ நவா லிமிடெட் வந்து ரெக்கார்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நேற்று நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் முந்தானத்து. ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா சிலருக்கு மிஸ் ஆயிடுது. நிறைய நண்பர்கள் நம்ம பேசினதுக்கப்புறம் திரும்ப கமெண்ட்டில் கேட்குறாங்க அதே நியூஸை. பட் நம்ம ஆல்ரெடி அதை போட்டிருப்போம். காரணம் என்ன, நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம். ஸோ சிலரும் நீங்கள் வீடியோ பார்க்க மிஸ் ஆகிட்டுனா அது உங்களுக்கு தெரியாமல் போயிருது அந்த நியூஸு. ஸோ இதனால் இந்த நியூஸை இப்பவும் சொல்லிடுறேன். பிரைம் செக்யூரிட்டி வந்து இன்னமும் ரெக்கார்டு வரல. ஸோ வெளியே வரல. ஸோ ரெக்கார்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு முடிவு வரும். ஸோ அது வந்து வெயிட் பண்ணுங்கள். ரெக்கார்டு வந்து நான் அதை அப்டேட் பண்ணுறேன். செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க பிரைம் செக்யூரிட்டிஸ். ஐ மீன் இந்த பைபேக்கில் முக்கியமானது போன பைபேக்கில் போகும்போது கொஞ்சம் தெளிவாக சொல்ல. அதாவது அக்டோபருக்கு அப்புறம் நிறைய பைபேக் வரலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்பர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க இதுமாதிரி அக்டோபருக்கு அப்புறம் பாலிசி மாற்றிட்டாங்கன்னு. ஆமாம், அந்த பாலிசி மாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு இடையிலே அந்த அக்டோபர் டைமில் லைட்டாக தெரியும். பட் அவ்வளோ டீட்டெயிலாக நான் பார்க்கல. பட் நேற்று அந்த நண்பர் சொன்னது தான் திரும்ப ஆவாச்சு. அதுமாதிரி தெளிவாக பார்த்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பாலிசின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 வரைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. அக்டோபர் 2024 வரைக்கும். ஸோ அக்டோபர் 1 2024 அந்த பாலிசியை மாற்றிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைபேக் பண்ணும்போது என்னென்னா கம்பெனியே டேக்ஸ் பே பண்ணிவிட்டு பைபேக் கொடுப்பாங்க. நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. அவங்க டேக்ஸ் பே பண்ணாங்க. இப்போ என்னென்னா நம்ம தான் டேக்ஸ் பே பண்ணோம். கம்பெனி வந்து முழுசாக அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு அக்கௌண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டேக்ஸ் லேப் எந்த இதில் வரோமோ அந்த டேக்ஸ் லேபில் நம்ம அதை வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இன்கம் டேக்ஸு. ஸோ அது வந்து நம்ம டிவிடெண்ட் இன்கம் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நம்ம பைபேக் அமௌண்ட்டு. சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கே 228 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 305 ரூபா கம்பெனியை உங்களுக்கு பைபேக்கில் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 305 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. 305 ரூபாயும் உங்களுக்கு ப்ராஃபிட். அதை மைனஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அது என்ன பாலிசினா அந்த 305 ரூபாய் அவங்க
ப்ராஃபிட்டில் வந்து டிவிடெண்டாக அதை காமிச்சு நீங்கள் இது பண்ணணும். அதேமாதிரி இந்த 228 ரூபா நீங்கள் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிரும். அது நீங்கள் லாங் டைமில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா லாங் டைம் லாஸ் ஆயிரும், ஷார்ட் டைமில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் டைம் லாஸ் ஆயிரும். ஸோ அந்த 228 ரூபாய் அப்படியே லாஸ் கணக்காயிரும். அது நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட்டில் மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டில் வந்து இந்த பைபேக்கில் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் எடுத்தாங்களோ அந்த ஸ்டாக்கோட அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பை பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் லாஸாக காட்டி மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு பாலிசி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா டிவெண்டுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பைபேக்கில் உங்களுக்கு வர அமௌண்ட்டு ஃபுல்லாகவே அவங்க டிவெண்டாக கனெக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் அந்த ஸ்லாபில் காட்டினீங்கன்னா நீங்கள் எந்த டேக்ஸ் ஸ்லாபில் வரீங்களோ அந்த டேக்ஸ் ஸ்லாபில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பை பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ன்னு ஆயிரும். அந்த லாஸை வந்து நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டில் மைனஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த புதிய பாலிசி. இது வந்து எதனால நிறைய பெரிய பெரிய பண முதலீடுகளை பெரிய பெரிய இன்வெஸ்டர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைபேக் வந்து விரும்பி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா பைபேக்கில் வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு, இனிமேல் அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நிறைய கம்பெனி இந்த பைபேக்கை இப்போ கொண்டு வரதில்லை. வந்து கம்பெனியை வந்து அவங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் இன்சைட் பண்ணுவாங்க, நீங்கள் டிவெண்டாக கொடுக்காம பைபேக்காக கொடுங்க. ஏன்னா டிவெண்ட் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா டிவெண்ட் கூட டேக்ஸ் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதாவது கம்பெனி தான் பே பண்ணிட்டு இருந்துச்சு டேக்ஸு. பட் இப்போ வந்து அதை நம்ம கையில் டேக்ஸ் பே பண்ணுறோம். இந்த 2020 மாற்றிட்டாங்க அதை. ஸோ அதே மாதிரி இப்போ பைபேக்கையும் மாற்றிட்டாங்க. ஸோ வந்து பைபேக் வந்து கம்பெனி டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க, இப்போ நம்ம பே பண்ணோம். ஸோ இது லாஸாக இது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் மாதிரி போயிடும். ஸோ இப்போதைக்கு அது பாலிசி. இது வந்து என்னென்னா பெரிய இன்வெஸ்டருக்கு பெரிய ட்ராபேக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு பைபேக் வர்றது குறைஞ்சிரும். ஸோ அதுதான் நிறைய பார்த்திங்கன்னா பைபேக்கே வரல இதுக்கப்புறம் அக்டோபருக்குள்ளேயே நிறைய பைபேக் முடிஞ்சுது. ஸோ இதுதான் பைபேக்கில் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம். அதுதான் இப்போ பைபேக் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். ஃபஸ்ட்டாக பார்க்குறது கபில் ராஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 63 கரண்ட் பேஸ் 28 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து மூடுப்புன்னு சொன்னாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அதை என்ன வேணால் மாற்றலாம், அது போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் வந்து NBFCயில் இருக்காங்க. அதுமாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது தகவல் மட்டும்தான், அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் சுத்தமாக ரெக்கமெண்டேஷனாக பார்க்காங்க. இது முழுக்க தகவல். இதில் நல்ல தகவலும் இருக்கும், கெட்ட தகவலும் இருக்கும். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 306 288 கோடிக்கு 14 லட்சத்துக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிமிடெட் 129 கரண்ட் பேஸ் 1 கோடியே 40 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ராஜ்யசபா செக்ரட்டேரியட். அதுக்கான டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 183 கரண்ட் பேஸ் 27 கோடிக்கு ஆர்டர். கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி சொல்ல முடியாது, அது சீக்கிரட்னு சொல்லிட்டாங்க. KCE எனர்ஜி அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் 249 கரண்ட் பேஸ் 2 கோடியே 86 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் பிரசாரன் நிகம் லிமிடெட். மஹிந்திரா EPC இரிகேஷன் லிமிடெட் 123 கரண்ட் பேஸ் 11 கோடியே 11 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது ஆஃபீஸ் ஆஃப் த அசிஸ்டன்ட் இன்ஜினியர், கவர்மெண்ட் செக்டர்லேருந்து ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டரை. ராஜ்ஸ்ரீ பாலிபேக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 28 2 கோடியே 40 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு லீடிங் USA பேஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கண்டெய்னர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த செக்டரை சொல்லியிருக்காங்க, யாருங்கிறத கம்பெனி தெளிவாக மென்ஷன் பண்ணல. ராஜ்ஸ்ரீ பாலிபேக். அஜூர் மல்டி ப்ராஜெக்ட் லிமிடெட் 42 கரண்ட் பேஸ் 102 கோடியே 10 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வெங்கடேஷ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது போக இன்னும் நிறைய கம்பெனியோட ஆர்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் SME கேட்டகரியில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் SME கேட்டகரியை தவிர்த்துட்டு ஒன்லி நார்மல் ஸ்டாக்கை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் SME வேண்டாங்கிறீங்க, அதனால். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட். இவங்க பைபேக் வந்து இப்போ ஓப்பனாக தான் இருக்குது. 21, அதாவது இன்றைக்கி ஓப்பனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 25 வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் இது 25 வரைக்கும் ஆன் மார்க்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷ்யூ வந்து க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 4 மார்ச்சில் க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்ச் வரைக்கும் டைம் இருக்குது. இல்லை அப்ளை பண்ண அப்படி விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா 25 மார்ச் தான், ஃபெப்ரவரி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த 6 ஷேரை நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா அதில் வர அமௌண்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். உங்கள் ரைட் இஷ்யூ என்ன தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி இது என்ன முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்ம் வரும். ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆன்லைன் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்லைனில் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் இப்படி தங்கமயில் ஜுவல்லரி ரைட் இஷ்யூ ஃபார்ம் அப்படின்னு போட்டிங்கனாவே ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் வரும். இந்த மாதிரி வரும். இதில் பார்க்கலாம், நீங்கள் இதில் PDFன்னு போட்டிருக்கு. இந்த பச்சை கலர் பக்கத்தில் பார்க்கலாம், சின்னதாக PDFன்னு போட்டிருக்காங்களா. இந்த PDFில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மில் வந்து 4 பேஜ் இருக்கும். 4 பேஜில் மொதல் பேஜும் கடைசி 2 பேஜும் பார்த்தீங்கன்னா ஒன்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இருக்கும். 2வது பேஜில் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்ன டீட்டெயில் இருக்குன்னா உங்கள் பேர், உங்கள் பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேங்க் டீட்டெயில், அதேமாதிரி உங்கள் டிமெட் அக்கௌண்ட் டீட்டெயில், உங்களுக்கு எவ்வளோ ஷேர் அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த டீட்டெயிலாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணி உங்கள் பேங்க்கில் உங்கள் கம்பெனி நீங்கள் என்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் பிரான்ச்சில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபார்மை வாங்கிட்டு ஒரு சீல் சைன் போட்டு அவங்க கொடுத்துருவாங்க. உங்கள் அமௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாக் ஆகிட்டுனா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேரை ஆட் பண்ணுவாங்க. இதில் சின்ன அட்வான்ஸாக 2-3 போனஸாக 2-3 டிப்ஸ் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் தான் நீங்கள் உங்களுக்கு RE ஷேருக்கு வந்திருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு RE ஷேர் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 2 வாங்கலான்னு விரும்புகிறீங்கன்னா விரும்பலாம், தாராளமாக வாங்கலாம்.
நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் 2ன்னு மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே அமௌண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணணும். ஒரு ஸ்டாக்குக்கு 1400 ஸோ 2 ஸ்டாக் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 2800 பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் அதிகமாக அப்ளை பண்ணலாம். அவங்க அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு அப்ளை கொடுத்துருவாங்க. அப்படி அவைலபிள் இல்லைன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ ஆரி ஷேர் இருக்கோ அதுக்கு கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆரி ஷேர் இருந்தால் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் அந்த 1400 கொடுப்பாங்க. நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுமாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் நிறைய அப்ளை பண்ணி நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் போட்டுருவாங்க, அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணலாம். பட் இந்த மாதிரி ரைட் இஷ்யூ, போனஸு, பைபேக் இதெல்லாம் பெருசாக பார்த்தீங்கன்னா எதுலேயும் பெரிய ப்ராஃபிட்லாம் இருக்காது. இது வந்து ஒரு வகையான இதுதான். பட் இந்த ஆரி வந்து ஷேர் வந்து இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. நீங்கள் பேங்க்கில் போய் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா அந்த ஆரி ஷேரை 25க்குள்ளே விற்றுருங்க. அதில் வர லாபம் உங்களுக்கு லாபம். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் விட்டாங்கன்னா அது காணாமல் போயிடும், அது உங்களுக்கு நஷ்டமாயிடும். இதுதான் ஆரி ரைட் இஷ்யூவில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நண்பர் ஒரு கேட்டிருக்காரு, இது மாதிரி ஹெர்குலஸ் புதுசு அந்த இண்டெஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து புதுசாக லிஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி தான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், நாளைக்கு லிஸ்ட் ஆகணும், இன்றைக்கி லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நண்பர் என்னென்னா ஆல்ரெடி ஹெர்குலஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. அதோட ப்ரைஸில் வந்து பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா டிமெர்ஜ் ஆகிருக்கு. அந்த ஸ்டாக்கில் உள்ள ப்ரைஸை வந்து இந்த ஸ்டாக்கில் தூக்கி போடுவாங்க. ஸோ அதனால் வந்து 2-3 நாளைக்கு, கொஞ்சம் 4 நாளைக்கு உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் செட்டில் ஆகி ஒரே ப்ரைஸில் ஸ்டேபிள் ஆகிரும். பட் நீங்கள் வாங்கின ப்ரைஸோட அது குறைவாக தான் இருக்கும். காரணம் வந்து டிமெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ டிமெர்ஜ் ஆனால் இந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். இது ஐடிசியில் ஆல்ரெடி நடந்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்டாக் நடக்குது. ஸோ என்றைக்குமே ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி பிரித்து எடுக்கும்போது அதுக்கு உண்டான பங்கை வந்து அவங்க பிரித்து தனியாக போட்டுருவாங்க உங்கள் பையிங் ஆவரேஜ்லேருந்து. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நடக்கும். அது கம்பெனி அவங்க புரோக்கரே அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அதிகமாக டென்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் 2-3 நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே கிளியர் ஆயிரும். பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நடக்கும். ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான். ஏன்னா இதுலேருந்து அந்த ஸ்டாக் வருது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க. இந்த ஸ்டாக்கில் இருக்க ப்ரைஸ் வந்து அந்த ஸ்டாக்குக்கு போயிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதோட நியூஸ் முடிச்சுக்கிறேன். இந்த காணொலியில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தெரியல இருக்குமா இல்லையான்னு. இருந்தால் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி.